ஈரான் இஸ்ரேல் தொடரும் யுத்த நிலைமையினால் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளில் நின்று வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதில் முண்டியடிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, நட்பெட்டிமுனை, மருதமுனை, பெரிய நீலாவணை, சாய்ந்தமருது, காரைதீவு, சம்மாந்துறை, நிந்தவூர், அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான நிலைமை தொடர்வதுடன் இதையடுத்து எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடும் நெரிசல் தற்போது ஏற்பட்டு வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கட்டுப்பாடுகளுடன் எரிபொருட்கள் வழங்கப்பட்டு வருவதுடன் சில இடங்களில் இல்லை என்ற வாசகத்தினால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் தற்போது சில இடங்களில் மின்சாரம் தடைபடுவதனாலும் எரிபொருள் நிலையங்கள் சில மூடப்பட்டுள்ளதை இன்று அவதானிக்க முடிகின்றது. மேலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வாகனங்கள் வரிசையில் நிற்கும்போது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இன்மையினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக என்றும் இல்லாத அளவில் நீண்ட வரிசைகளில் மக்கள் முண்டியடிக்க ஆரம்பித்துள்ளனர். இதனால் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் கையிருப்பு சடுதியாக தீர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட சமயங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக நின்ற வரிசைகளை விட தற்போதே நீளமான வரிசைகளில் மக்கள் நிற்பதை அவதானிக்க முடிகின்றது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆட்டோ வாகனங்களையே அதிகமாக பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காணப்படுகின்றன. இதே நேரம் டீசலை பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் காத்திருக்கின்றன. இதே நேரம் அரச உத்தியோகத்தர்களும் பெட்ரோல் தட்டுப்பாடு உருவாகலாம் என்னும் அச்சத்தில் நீண்ட தூரம் கடமைக்கு செல்லுவது தொடர்பிலும் கவலை அடைந்துள்ளனர். இருந்தபோதிலும் எரிபொருளுக்காக தட்டுப்பாடு தற்போதைய நிலைமைக்கு உருவாக வாய்ப்பில்லை என்பதும் அறியக்கூடியதாக அமைந்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானித்துள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் உள்ளதாகவும் முன்கூட்டியே ஓர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.